வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியான ஒரு பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போறோம். மிளகு முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வேற ஒன்றும் இல்லை, எக் பெப்பர் ஸ்கிராம்பிள் தான் அப்படி சொன்னேன். ரொம்பவே ஈஸியாக குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ், யார் வேணாலும் பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். திக்கான பேஸ்ட்டாக இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயமும் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். வெங்காயம் நல்லா குக் ஆகி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா இதில் 2 சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அதனால் 2 நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப புளிப்பாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது மிளகு பொரியலுங்கிறனால நான் இன்னைக்கு மிளகாய் தூள் சேர்க்கல. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் இப்போ 1/2 டீஸ்பூன், முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சேர்க்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா இப்போவே கூட 1 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கட்டும், அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்கணும். இப்போ இதுலேயே நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதுக்குள்ளே நம்ம முட்டையை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3த்தையுமே உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்றா எல்லாத்தையும் கலந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டை கொஞ்சம் தனியாக தெரியும். கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும். நீங்கள் அப்படி வேணால் அப்படி பண்ணிக்கலாம், இப்படி வேணால் இப்படி பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன டிப் தான் சொல்கிறேன். இது அங்கங்கே வேகாமல் இருக்கக்கூடாது, எல்லா சைடும் நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு அப்படியே பெரட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதோட திருப்பி 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சம் மாய்ஸ்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட முட்டை மிளகு பொரியல் இப்போ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் காய் இல்லாத டைமில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் ரசத்துக்கெலாம் இது ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.